இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ட் புரிய வைக்கிறதுக்காகவே. என்ன தான் பண்ணுறாங்க, டெய்லி ட்ரைனிங்கே வர மாட்டேங்கிறாங்களே. இத்தனை பேர் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க, என்ன தான் பண்ணுறாங்கன்னு ஃபோனை பண்ணி கேட்போம். ஹலோ மேம், ஏங்க மேம் நேற்று ட்ரைனிங் வரலங்க மேம்? நீங்கள் சார் எனக்கு காய்ச்சல் சார். இப்போ ஓகே, நான் வந்து நைட்டு மீட்டிங் கன்ஃபார்மாக வந்துடுறேன் சார். உடம்ப பார்த்துக்கங்க, நைட்டு ட்ரைனிங் வந்துடுங்க. சரிங்க சார். அடுத்து யார்? இவனுக்கு கால் பண்ணுவான், இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஏன் ட்ரைனிங்கே வர மாட்டேங்கிறாப்புல? என்ன கால் பிஸின்னு வருது? டேய் மச்சான், எங்கடா இருக்க? படத்துக்கு போகலான்டா. படத்துக்கு போகும்போது புதுசாக ஒரு பானிபூரி கடை போட்டிருக்காங்க, சாப்பிட்டு அப்படியே போகலாம். பெட்ரோலுக்கு 200 இருக்குது, டிக்கெட்டுக்கு 500 இருக்குது, அது போக செலவுக்கு 500 இருக்குது, மொத்தம் 1200 இருக்குடா. சரியா? டேய் இருறா, இந்த வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணியிருந்தேன், அவங்க கூப்பிட்றாங்க, வெயிட் பண்ணுறான். ஐயோ தம்பி, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, ட்ரைனிங்கும் வர மாட்டேங்கிற, என்னப்பா பண்ணுற? பர்ச்சஸும் பண்ணலை, 1 மந்த்தான். ஆமாங்க சார், டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க சார். எங்கங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். சரிப்பா, பைக் டிவி கட்டிட்டியா? சார் இல்லைங்க சார், இன்னும் கட்டலைங்க சார். வீட்டு வாடகை கொடுத்தியாப்பா? சார் கொடுத்துட்டேங்க சார், கடன் வாங்கி கொடுத்துட்டேங்க சார். சார் ரைட்டு, ஓகேப்பா. உன் ஃப்ரெண்டுக்கு சொந்த வீடா? ஆமாங்க சார், சொந்த வீடு தாங்க சார். பைக் வச்சுருக்காப்பா உங்கள் ஃப்ரெண்டு? பைக் வச்சுருக்காரா? சார் காரே வச்சுருக்காங்க சார். சரிப்பா, ஓகேப்பா. ஒன்று இருக்கிற பைக்கு காப்பாற்றிக்கிறதுக்கு பாருப்பா. ஓகேங்க சார். சார் நமக்காக இவர் வந்து நம்ம வண்டியை காப்பாற்றிக்கன்னு சொல்கிறாரு, ஆனால் நம்ம டைம் இவ்வளோ தூரம் வேஸ்ட் பண்ணிட்டோமே. படத்துக்கு போகிறது அப்படி இப்படின்னு எவ்வளவோ நாள் இருந்தது, வெஸ்டேஜ் கொடுத்துருக்கலாம். சரி, இப்போயும் ஒன்றும் தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு இந்த என் ஃப்ரெண்டோட இதை கப்பணும். அவன் நல்லா இருக்கான், அவன் பணம் சம்பாதிக்கான், அவன் வீட்டில் கஷ்டம் இல்லை, நமக்கு தான் கஷ்டம். இப்போ சார் பேசினோன்னு தான் புரிஞ்சுது. இல்லை அவனுக்கு ஃபோன் பண்ணுவோம். மச்சான், எங்கள் அப்பா செல்லு உடஞ்சி போச்சு மச்சான், நான் செல்லை கொடுத்துருவேன், என்கிட்ட ஒரு 2 மாதம் செல்லு இருக்காதுடா. நான் செல்லு வாங்கினோன்னு அவனை கூப்பிட்றேன். சரிடா, வைக்கிறேன். இனிமேல் கரெக்டாக வெஸ்டேஜில் ட்ரைனிங் பார்த்து கண்டிப்பாக பணம் சம்பாரித்து என் ஃப்ரெண்டு மாதிரி நானும் காரு வீடு எல்லாம் வாங்கணும். சார் சொன்ன மாதிரி நான் டெய்லி இனிமேல் ட்ரைனிங் வர்றேன். சரி, ஓகே, நம்ம அடுத்த ஆள்கிட்ட பேசலாம். இந்த மேடம் ஏன் ட்ரைனிங் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர்றாங்க? சரி, இவங்களுக்கு கால் பண்ணி பேசி பார்ப்போம். ஐயோ, சார் கால் பண்ணுறாரு. மேடம், ட்ரைனிங் விட்டு விட்டு வர்றீங்க மேம்? சார் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக வேலை இருந்ததுங்க சார். ஓகேங்க மேம். உங்கள் ஹஸ்பண்டு என்ன வேலைக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சார் கட்டட வேலைக்கு போகிறாருங்க சார் எங்கள் வீட்டில். ஓகேங்க மேடம், உங்கள் கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுதுங்க மேடம். என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இங்கே சம்பாதிக்கிற லேடிஸ் எல்லாம் வீட்டு வேலையும் பார்த்துட்டு சமைச்சு அவங்க ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களும் வேலைக்கு போகிறவங்களும் வேலைக்கும் போயிட்டு இந்த வெஸ்டேஜ் எப்படி பண்ணுறாங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட், டைமை பிரித்து வேஸ்ட் டைம் எதையும் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுவாங்க. உங்களோட கஷ்டமும் புரியுது எனக்கு. நீங்கள் வந்து வீட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு டைமை வந்து ஃப்ரீயாக இருக்கிற டயத்தையெல்லாம் வெஸ்டேஜுக்காக கொடுங்க மேம். அப்போ தான் உங்கள் ஹஸ்பண்டையும் கஷ்டப்படாமல் பார்த்துக்க முடியும், நீங்களும் உங்கள் குழந்தைங்க படிப்பு செலவெல்லாம் நீங்களே பார்த்துக்கிட்டு உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியும். ஓகேங்க மேம், ட்ரைனிங் வாங்க நைட்டு. சார் வந்து நம்ம கஷ்டம் தீரணுங்கிறதுக்காக இவ்வளவு பேசுகிறாங்க, ஆனால் நமக்கு டைம் இருந்துமே நம்ம பண்ணாமல் இருக்கோம். சாரு கேட்டால் டைம் இல்லைன்னு இருக்கோம். இனிமேல் நம்ம வெஸ்டேஜில் மற்ற உமன்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணி 50,000 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்காங்க, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? இன்றைக்கும் 10ஆம் தேதி இன்கம் வந்துச்சு, ஆனால் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனிமேல் நான் வேஸ்ட் பண்ணாமல் நான் டிவி இது மாதிரி கிடைக்கிற டயத்தையும் இந்த டிவி பார்த்து வேஸ்ட் பண்ணாமல் நான் கண்டிப்பாக வெஸ்டேஜில் சம்பாதிச்சு என் ஹஸ்பண்டை வேலைக்கு போடாமல் வைக்கணும். என் குழந்தைங்களோட படிப்பு செலவை நானே பார்க்கணும். நான் மற்ற வெஸ்டேஜ் அச்சீவ் பண்ணுற உமன்ஸ் மாதிரி நானும் அவங்கள மாதிரி அச்சீவ் பண்ணுவேன். அவங்கள மாதிரி ஸ்ட்ரகிள்ஸோடு கஷ்டப்பட்டு முன்னேறுவேன். என்னை யாராவது அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நான் கண்டிப்பாக சம்பாரித்து காட்டுவேன். கிடைக்கிற டயத்தை வெஸ்டேஜுக்காக இனிமேல் கண்டிப்பாக கொடுப்பேன். தேங்க்யூ.